Chapter 3 example 3.20 பார்க்க போகிறோம். Find the square root of the following expression. First sum 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. Square root எடுத்திங்கன்னா 4x whole square plus 3y whole square plus இந்த 9 வந்து 3 whole square வந்துடும் plus 2 into 4x minus 3y plus 2 into minus 3y into 3 plus 2 into 4x into 3 கிடைக்கும். இது a plus b plus c whole square formula இருக்குது. ஸோ அதனால் root of 4x minus 3y plus 3 whole square ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4x minus 3y plus 3. இப்போ அதிலே செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6x square plus x minus 1 into 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1. அகெயின் சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியதுதான். 6x square plus x minus 1 நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3x minus 1 into 2x plus 1. 3x square plus 2x minus 1 சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3x minus 1 x plus 1. 2x square plus 3x plus 1 simplify பண்ணிங்கன்னா 2x plus 1 into x plus 1. ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால 3x minus 1 இந்த 3x minus 1க்கு ஸ்கொயர் போயிடும். இந்த 3x minus 1 வந்துடும். 2x plus 1க்கு இந்த 2x plus 1க்கும் ஒரு ஸ்கொயருக்கு போயிடும். ஸோ 2x plus 1 ஒரு முறை தான் வரும். அதே சேம் x plus 1 ஸ்கொயர் ரூட் கடிச்சா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரே முறை வரும். இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இப்போ இதில் தேர்ட் பார்ட் இருக்குது. ரூட் ஆஃப் 15x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 10x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 2. இதான் கொடுத்துருக்க சம்மு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்குவோம். ஸ்டெப் 2ல் செகண்ட் பார்ட்டு, ஸ்டெப் 3ல் தேர்ட் பார்ட் சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். வாங்க சம் போட்டுடலாம். ஸ்டெப் 1ல் ரூட் ஆஃப் 15x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 10x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா x ப்ளஸ் 1 பை ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் 3 கிடைக்கும். அகெயின் root of 5 into x root of 5x plus 1 into root of 3x plus root of 2. இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் சம் root of 5x square plus 2 root of 5 plus 1 into x plus 2 x plus 2 into x plus 1 root of 5 கிடைக்கும். x plus 2 into root of 5x plus 1 இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 1 ஸோ அப்படியே வந்துடும். இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஸ்டெப் 3 ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 2 ரூட் 3x ப்ளஸ் 2 ரூட் ஆஃப் 2 எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 பை ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கும். அகெயின் எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஸ்டெப் 4ல் எல்லா ஈக்குவேஷனும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 ரெண்டுத்தையும் நம்ம a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2வையும் இந்த ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2வையும் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வையும் அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸ்டெப் 5 ரூட் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 இந்த ரூட்க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் ரூட் ஆஃப் 5x ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் root of 2 into x plus 2. இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்.